நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள் மற்றும் ஒரு சக்தியின் பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திக்கின்றோம். இன்று நவம்பர் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கின்ற முக்கியமான செய்திகள் அனைத்தை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக அனைத்து பத்திரிகைகளிலும் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. மலையகத்தில் இடம்பெற்ற மண் சரிவு தொடர்பான விடயங்கள் தான் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. நாங்கள் நேரடியாக இன்று வெளிவந்திருக்கின்ற பத்திரிகையின் செய்திகளுக்கு செல்லலாம். முதல் நாங்கள் தமிழ் தந்தி பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். நேற்று வெளிவந்த தமிழ் தந்தியின் செய்திகள். மீட்பு பணிகள் மந்தகதியில். கடந்த 30ஆம் தேதி பதுளை கொஸ்லந்த மேரியபெத பகுதியில் இடம்பெற்ற மண் சரிவு அனர்த்தத்தில் சிக்குண்டவர்களை மீட்கும் பணிகள் கடும் பனிப்பொழிவு மற்றும் மழை வீழ்ச்சி காரணமாக தாமதமடைவதாக அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மீட்பு நடவடிக்கைகள் தொடர்பான புகைப்படங்களுடன் இந்த தமிழ் தந்தியின் பிரதான செய்தி அமைந்திருக்கின்றது. மலையக மக்களுக்கு காணிகள் வாழ்வாதாரத்தை கொடுத்து அவர்களை முன்னேற்ற வேண்டும். கொஸ்லந்தையில் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களை நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் பிரஜைகள் முன்னணியின் பொதுச் செயலாளருமான ஜே ஸ்ரீரங்கா கடந்த வியாழக்கிழமை நேரடியாக சென்று பார்வையிட்டார். அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுடன் கலந்துரையாடி அவர்களின் குறைகளையும் கேட்டறிந்து கொண்டார். மக்களால் எடுத்துரைக்கப்பட்ட குறைகள் மற்றும் கருத்துக்களை அங்கு பிரசன்னமாக இருந்த போலீஸ் மாதிபர் ராணுவ பொறுப்பு அதிகாரிகளுக்கும் ஸ்ரீரங்கா எம்பி தெளிவுபடுத்தியிருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. மலையக மக்களுக்கான வீடமைப்பு தொடர்பில் தேசிய கொள்கையை அரசு ஏற்படுத்த வேண்டும். ஏற்கனவே 2012 அதற்கு முற்பட்ட காலத்திலும் கொஸ்லந்த மீரியபெத்த பிரதேசம் அனர்த்தம் நிகழக்கூடிய பிரதேசம் என கூறப்பட்டது. இதுவரை எந்த முன்னெடுப்புகளும் மேற்கொள்ளப்படவில்லை. இது அரசியல் ரீதியாக முடிவெடுக்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையாகும். மாகாண சபையும் அரசாங்கமும் எதிர்க்கட்சிகளுக்கு அறிவித்து ஒரு பொதுவான இணைந்த வேலை திட்டத்தை தயாரித்து அவர்களுக்கு பொருத்தமான இடங்களை குடியமர்த்துவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. அரசு தனியார் கம்பெனிகள் அரசு அதிகாரிகள் அனைவரும் பதில் கூற வேண்டும். இவ்வளவு காலமும் தனியார் கம்பெனிகள் பெருந்தோட்ட மக்களை வைத்து லாபங்களை மட்டுமே உழைத்து வந்தார்கள். அவர்கள் சுகாதார வசதிகளை கருத்தில் கொள்ளாமல் செயற்பட்டது அண்மைய கொஸ்லந்தை அனர்த்தமானது ஏனைய தனியார் கம்பெனிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் ஒரு பாடமாக அமைந்திருப்பதாக மாகாண சபை உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தமிழ் தந்திக்கு தெரிவித்த கருத்துக்கள் பிரசுரமாக இருக்கிறது. கூட்டமைப்புடன் கூட்டொப்பந்தம் இல்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் கூட்டொப்பந்தம் ஒன்றை அரசாங்கம் செய்துள்ளது என்ற குற்றச்சாட்டை நாடாளுமன்றத்தில் நேற்று முன்தினம் அரசாங்கம் மறுத்தது. தனது கட்சியுடன் அரசாங்கம் ஒப்பந்தம் ஒன்றை செய்துள்ளது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் சில காலத்துக்கு முன்னர் கூறியிருந்தார். இந்த ஒப்பந்தத்தின் பிரதியை தான் சமர்ப்பிப்பேன் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இருப்பினும் வெளிவிகார அமைச்சின் மேற்பார்வை எம்பியான சஜின் டிவாஸ் குணவர்த்தன தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த ஆவணத்தை சமர்ப்பிப்பதாக கூறினாலும் இன்னும் அதை சமர்ப்பிக்கவில்லை என கூறியிருப்பதாகவும் இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது தமிழ் தந்தி பத்திரிகையில். ரிஷாட்டுக்கு எதிராக எந்த ஒரு சக்தியையும் வளர்க்க அரசு தயாரில்லை. அடுத்த வருடம் இடம்பெறவிருக்கின்ற பொதுத் தேர்தலின் போது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பில் ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தெரிவாகும் நிலைமை ஏற்பட்டுள்ளதால் அக்கட்சியினுள் இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் ஹுனைஸ் ஃபாரூக்கை ஓரங்கட்டி அமைச்சர் ரிஷாட் பதியுதீனை முன்னிலைப்படுத்த நடவடிக்கைகள் அதிகரித்திருப்பதாக குறிப்பிடப்படுவதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. தமிழ் தந்தியின் ஆசிரியர் தலையங்கம் மலையகத்தில் மனித பேரவலம் என்ற தலைப்பில் தீட்டப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் உள்நாட்டு யுத்தத்தினால் மனித பேரவலங்கள் இன்னும் மறையவில்லை. அதனால் பெரும் பாதிப்புக்குள்ளானவர்களும் தமிழ் பேசும் மக்களே. அதுபோல் 10 ஆண்டுகளுக்கு முன்னர் சுனாமி என்கின்ற ஆழிப்பேரலைகளால் அதிகம் அழிவடைந்தவர்களும் தமிழ் முஸ்லிம் மக்களே. இம்முறை மலையகத்தின் மண் சரிவு என்னும் அவலத்தில் சிக்குண்டவர்களும் லயன்களில் வாழும் பெருந்தோட்ட தமிழ் மக்களே. இயற்கையாலும் பேரினவாத அரசாங்கத்தாலும் தமிழ் பேசும் சிறுபான்மை சமூகம் ஒடுக்கப்படுவது மட்டுமன்றி அழிவடைந்து வருவதாக தமிழ் தந்தி பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கின்ற ஆசிரியர் தலையங்கமாக அதனை தீட்டியிருக்கின்றது. அதே வேளையில் தமிழ் தந்தி வெளிவந்திருக்கின்ற கார்ட்டூன் இவ்வாறு அமைந்திருக்கின்றது. அவை நேற்றைய தினம் வெளிவந்த தமிழ் தந்தி பத்திரிகையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகள். நாங்கள் ஏனைய பத்திரிகைகளின் செய்திகளுக்கு செல்ல போன்றோம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்திகளை பார்க்கலாம். மக்களின் அனைத்து தேவைகளும் விரைவில் நிறைவேற்றப்பட வேண்டும். மீரியபெத்த மண் சரிவில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்த கூட்டமைப்பினர் அரசாங்கத்திடம் கோரிக்கை என்று நேற்று விஜயம் செய்த கூட்டமைப்பினர் தொடர்பான புகைப்படங்களுடன் இந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. மீட்பு பணிகள் தொடர்கின்றன. 33 பேரை காணவில்லை. முச்சக்கர வண்டி கண்டெடுப்பு. தோண்டும் மண்ணை எங்கு கொண்டு செல்வதென திண்டாட்டம். பதுளை கொஸ்லந்த மீரியபெத்த தோட்டத்தில் கடந்த புதன்கிழமை ஏற்பட்ட பாரிய மண் சரிவு அனர்த்தத்தில் சிக்கி காணாமல் போனவர்களை கண்டுபிடிப்பதற்கான மீட்பு பணிகள் நேற்று 5வது நாளாக இடம்பெற்றிருக்கின்ற நிலையில் இதுவரை 5 சடலங்களை மீட்கப்பட்டிருக்கின்றன. நேற்றைய தினம் ஒரு சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் நேற்றைய தினம் மீட்பு பணிகளின் போது பூட்டப்பட்ட நிலையில் அலுமாரி ஒன்றும் முச்சக்கர வண்டி ஒன்றும் மீட்கப்பட்டிருக்கிறது. இந்த மண் சரிவு அனர்த்தத்தில் உறவுகளை இழந்து இருக்கின்றவர்கள் என்ன நடந்தது என்று ஆதங்கத்திலும் அங்கலாய்ப்பிலும் ஏனையவர்கள் காணப்படுவதாகவும் இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. குறிப்பாக சில பத்திரிகைகளில் 6 சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சில பத்திரிகைகள் 5 சடலங்கள் மீட்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அரசாங்கம் மறுத்தால் மலையக உறவுகளுக்கு வடகிழக்கில் காணிகளை வழங்க தயார். இழப்புகளின் வலி எமக்கு தெரியும் என்கிறார் சுரேஷ் எம்பி. பண்டாரவளை குறிப்பாக இந்த கொஸ்லந்தை மண் சரிவு அனர்த்தத்தில் எமது மலையக உறவுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்தும் 10,000க்கும் அதிகமானோர் அபாயத்தை எதிர்நோக்கிய வண்ணம் இருக்கின்றார்கள். இவ்வாறான நிலையில் அந்த மக்களுக்கு பாதுகாப்பான இடங்களில் வீடுகளை அமைத்துக் கொள்வதற்காக அரசாங்கம் காணிகளை வழங்க மறுத்தால் வடக்கு கிழக்கு பகுதிகளில் காணிகளை வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினரான
சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் வீரகேசரியின் முன்பக்கத்தில் வெளியாகி இருக்கின்றது. பரிசுத்த பாப்பரசரின் ஜனவரி மாதம் இலங்கைக்கு வருவதை உறுதி செய்துள்ளார். ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக ஜனாதிபதி செயலகம் அறிவித்திருக்கின்றது. பரிசுத்த பாப்பரசர் முதலாம் பிரான்சிஸ் இலங்கை வருவதற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் துரித கதியில் தற்போது இடம்பெற்று வருவதாக ஜனாதிபதி செயலகம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக ஜனாதிபதி செயலகத்தின் செய்திகள் வெளியாகி இருப்பதாக இந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. அதுபோன்று இனி நாங்கள் ஏனைய செய்திகளை பார்க்கலாம். வீரகேசரி வெளிவந்திருக்கின்ற ஏனைய செய்திகள் என்று பார்க்கின்ற போது, இலங்கையிலிருந்து தங்கம் கடத்தும் முக்கிய நபர் சென்னையில் கைது. இலங்கையிலிருந்து தங்க கடத்தல் நடவடிக்கையுடன் தொடர்புடைய முக்கிய நபர் ஒருவர் சென்னையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சட்டவிரோத தங்க கடத்தல் தொடர்பில் தமிழ்நாடு போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் முடிவிலேயே குறித்த நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாக இந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் இந்த மண் சரிவு தொடர்பாக ஆராய்ந்திருக்கிறது. மண் சரிவில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தொடர்பில் விசேட கவனம் தேவை. காலத்துக்கு ஏற்ற ஒரு ஆசிரியர் தலையங்கமாக அமைந்திருக்கிறது. கொஸ்லந்த மீரியபெத்த தோட்டத்தில் ஏற்பட்ட மண் சரிவில் பெற்றோர்களையும் பாதுகாவலர்களையும் இழந்த பிள்ளைகளை முழுமையாக அரசே பொறுப்பேற்று அவர்களின் எதிர்காலத்தை கவனத்தில் எடுக்கும் என்றும் எந்த காரணம் கொண்டும் நெருங்கிய உறவினர்களிடம் கூட பிள்ளைகளை ஒப்படைக்க மாட்டோம் என்றும் அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. கடந்த 2004 ஆண்டு சுனாமி அனர்த்தத்தின் போது சிறுவர்களை பொறுப்பேற்ற உறவினர்கள் அவர்களை உரிய முறையில் பார்த்துக் கொள்ளவில்லை. அது கவனிக்கப்பட ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே அந்த அனுபவத்தையும் கருத்தில் கொண்டு இம்முறை பெற்றோர்களையும் பாதுகாவலர்களையும் இழந்திருக்கின்ற பிள்ளைகளை அரசாங்கம் மட்டுமே பொறுப்பெடுக்கும் என்றும் அமைச்சரவை பேச்சாளரும் ஊடகத்துறை அமைச்சருமான கேஹ்லி ரம்புக்வெல்ல தெரிவித்த கருத்துக்களை அடிப்படையாக வைத்து வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் இவ்வாறு திட்டப்பட்டிருக்கின்றது. இனி வீரகேசரியின் கார்ட்டூன் இவ்வாறு அமைந்திருக்கிறது. அவை வீரகேசரி பத்திரிகையில் வெளிவந்த முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற சுடரொளி பத்திரிகையின் செய்திகளுக்கு செல்லலாம். பிரதான செய்தியாக அமைந்திருக்கிறது, மீரியபெத்த பகுதியில் நேற்றும் ஒரு சடலம் மீட்பு, மலையகத்தில் தொடர்கிறது சோகம் என்ற அடிப்படையில் புகைப்படத்துடன் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. மண் சரிவால் புதையுண்டுள்ள பதுளை கொஸ்லந்த மீரியபெத்த பகுதியிலிருந்து நேற்றும் ஒரு சடலம் மீட்கப்பட்டிருப்பதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. கணவரை வாகனத்தால் இடித்துக் கொண்ட ராணுவம் மகனையும் பிடித்துச் சென்றது. முல்லைத்தீவில் ஆணைக்குழு முன் தாய் ஒருவர் சாட்சியம். கணவரை வாகனத்தால் இடித்துக் கொண்ட ராணுவம் மகனையும் இடித்துச் சென்று காணாமல் ஆக்கிவிட்டது. அரசால் தான் எங்கள் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு மகனை காணாது தவிக்கும் தாய் ஒருவர் ஆணைக்குழு முன் நேற்று சாட்சியம் அளித்த கருத்துக்கள் இங்கே முன்பக்கத்தில் பிரசுரமாக இருக்கிறது. காலம் கடந்தாலும் சாட்சியங்கள் ஏற்கப்படும், ஐநா மனித உரிமைகள் பேரவை தெரிவிப்பதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. இலங்கையில் இடம்பெற்ற யுத்த குற்றங்கள் குறித்து விசாரணைகளை மேற்கொள்கின்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டிய கால எல்லை முடிவடைந்திருக்கின்ற போதிலும் காலம் பிந்தி சமர்ப்பிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள தயார் என்று மனித உரிமைகள் ஆணையாளரின் அலுவலகம் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதேவேளையில் இலங்கைக்கு சீன போர்க்கப்பல்களால் கடும் சீற்றத்தில் இருக்கிறது இந்தியா, கேள்விக்குறியோடு இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. சீனாவின் ஜான்செங் 2 ரக நீர்மூழ்கி கப்பல் ஒன்றும் சாஞ்சிங் டாகோ என்ற யுத்த கப்பலும் கடந்த வெள்ளிக்கிழமை கொழும்பு துறைமுகத்துக்கு வந்திருக்கின்றன. குறிப்பிட்ட நீர்மூழ்கியும் அதற்கு துணையாக வந்துள்ள யுத்த கப்பலும் நவம்பர் 6ஆம் தேதி வரை இலங்கையில் தரித்து நிற்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு வருட காலப்பகுதியில் இலங்கைக்கு வந்துள்ள 3வது சீன நீர்மூழ்கி இதுவென்பதும் இப்போது குறிப்பிடத்தக்க விடயம். எனவே இது வளமையான ஒரு விடயம் என்று குறிப்பிட்டிருக்கின்ற கடற்படை பேச்சாளர் கோசல வர்ணகுல சூரிய கொழும்பு துறைமுகத்துக்கு 200க்கும் மேற்பட்ட யுத்த கப்பல்களும் நீர்மூழ்கி கப்பல்களும் நல்லெண்ண விஜயமாகவும் எரிபொருள் தேவைகளுக்காகவும் கடந்த 4 வருடத்தில் வந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் கடும் சீற்றத்தில் இந்தியா இருப்பதாக இந்த கேள்விக்குறியோடு இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. சுடரொலியின் ஆசிய தலையங்கத்தை பார்க்கலாம். இலங்கையின் வாக்குறுதிகளும் இந்திய அணுகுமுறையும். சீன நீர்மூழ்கி ஒன்று கடந்த செப்டம்பரில் இலங்கையின் கடற்பரப்பில் தயாரித்து நின்றமை தொடர்பில் இந்தியா முன் எப்போதும் இல்லாத வகையில் கரிசனைகளை எழுப்பி சில வாரங்களை செல்வதற்குள்ளாக பிராந்திய வல்லரசின் பேச்சை கணக்கிலெடுக்காது மேலும் ஒரு சீன நீர்மூழ்கி கப்பல் ஒன்றும் போர்க்கப்பலும் கொழும்பு துறைமுகத்தை வந்திருப்பதை மையப்படுத்தி இந்த செய்தி அமைந்திருக்கிறது. இனி சுடரொலியின் ஆசிய தலையங்களை பார்க்கலாம். ஆசிய தலையங்கத்தை பார்த்திருக்கிறோம். இப்போது நாங்கள் கார்ட்டூனை பார்க்கலாம். இதுதான் இன்று ஜேபியின் கைமானத்தில் வந்திருக்கின்ற சுடரொலியின் கார்ட்டூனாக அமைந்திருக்கின்றது. பாப்பர்சன் பார்வைக்கும் அனுப்பிவிடலாமா, வடபகுதி பயணத்துக்கு விண்ணப்பிக்க தொலைபேசி தொலைநகல் இலக்கங்கள் என குறிப்பிட்டு இந்த வடபகுதியில் இப்போது வெளிநாட்டு பிரஜைகள் செல்வது தொடர்பான கருத்தை மையப்படுத்தி இந்த கார்ட்டூன் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அவை சுடரொலி பத்திரிகையில் வெளிவந்த செய்திகள். நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற தினகரன் பத்திரிகையின் செய்திகளுக்கு செல்லலாம். கிராமங்கள் வளர்ச்சி அடைந்தால் அரசியல் பிழைப்புகள் பாதிக்கப்படும் என சிலர் அச்சம். 30 வருட யுத்தத்தை விட்டு பிழைத்தவர்கள் அரசின் அபிவிருத்தியை விமர்சிப்பு. புத்தளத்தில் ஜனாதிபதி. கிராமங்கள் முன்னேற்றம் அடைந்தால் தமது இருப்புக்கும் நாட்காலிக்கும் பங்கம் ஏற்பட்டு விடுமோ என்று நினைப்பவர்களை அபிவிருத்தி செயற்பாடுகளை விமர்சிக்கின்றனர் என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சேறு பூசும் குரோத அரசியலை தற்போது நாட்டில் காணப்படுவதாக தெரிவித்திருக்கின்ற ஜனாதிபதி எதை செய்தாலும் குரோதம் வைராக்கியத்துடனும் எரிச்சலுடனும் நோக்குகின்றவர்களே அனாவசியமான விமர்சனங்கள் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி பிரதான செய்தியாக அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது.
கொஸ்லந்தை மண் சரிவுக்கு அத்துமீறிய பயிற்சிகையே காரணம் ஆய்வில் கண்டுபிடிப்பு என்று இப்போது ஒரு புதிய தகவல் ஒன்று இப்போ வெளியாகி இருக்கிறது. கொஸ்லந்தை மீறியவத்தையில் மண் சரிவு ஏற்பட பிரதான காரணம் அங்கு வசித்த மக்கள் அப்பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் மரக்கரை உற்பத்தி செய்தமை என்று ஆராய்ச்சி மூலம் தெரிய வந்திருப்பதாக இந்த செய்தி தொடர்ந்திருக்கிறது. இன்றைக்கு 8 வருடங்களுக்கு முன்னர் இப்பகுதி பாதுகாக்கப்பட வேண்டிய ஓரிடம் என்று எல்லையிடப்பட்டு தூண்கள் நடப்பட்டு இலக்கமிடப்பட்டதாகவும் பிரஸ்தாவ ஆய்வில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக கருத்து வெளியிட்ட பேராதனை பல்கலைக்கழக புவியியல் விஞ்ஞான பேராசிரியர் கபில தகநாயக்க இந்த மேல் நீர்பிறப்பு பாதுகாப்பு திட்ட முன்னாள் பணிப்பாளரும் சுற்றாடல் ஆய்வாளருமான டிரி முனவிர் ஆகியோர் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்ற கருத்துக்கள் இங்கே முக்கியமான காரணம் அத்துமீறிய பயிற்சிகை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது எவ்வாறு சாதகமாக அல்லது இது உண்மையானதா என்றது இன்னும் நாங்கள் பொறுத்துதான் அறியக்கூடியதாக இருக்கும். அவை தினகரனில் வெளிவந்த செய்தியாக அமைந்திருக்கிறது. இனி நாங்கள் தினகரனின் ஏனைய செய்திகளை பார்க்கலாம். கொஸ்லந்த மண் சரிவில் 38 பேரே காணாமல் போயிருக்கிறார்கள். 5 பேரின் சடலங்களை மீட்பு. ஊடகங்கள் முரண்பாடான தகவல்களை வெளியிடுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்த கருத்தை இங்கே முதன்மை பெற்றிருக்கிறது. அவர் வெளியிட்ட இந்த கருத்துக்களை கொஞ்சம் ஆராயலாம். கொஸ்லந்த மீரியபெத்த பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் 38 பேர் மாத்திரமே காணாமல் போய் உள்ளதாகவும் அவர்களில் 5 பேரின் சடலங்கள் மாத்திரமே இதுவரை மீட்கப்பட்டிருப்பதாகவும் போலீஸ் பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக உள்நாட்டு சர்வதேச ஊடகங்கள் இத்தொடர்பில் முரண்பாடான தகவல்களை வெளிப்படுத்தி வருகின்றன என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக ஒரு சில ஊடகங்களில் காணாமல் போனோர் எண்ணிக்கை 300 என்றும் சில ஊடகங்களில் 150 என்றும் வெளிவந்திருக்கின்றன. அத்துடன் மீட்கப்பட்ட சடலங்களின் எண்ணிக்கை 14 என்றும் 19 என்றும் முரண்பாடான தகவல்களும் சில ஊடகங்கள் தெரிவித்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இருந்தாலும் 5 பேரின் சடலங்கள் தான் இதுவரை கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். அதேபோல 38 பேர் தான் காணாமல் போயிருப்பதாக அவர் தெரிவித்த கருத்துக்களும் தினகரன் பத்திரிகையில் முன்பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கிறது. இது எப்படியாக இருந்தாலும் இதுவரை காணாமல் போனவர்கள் மீட்கப்படவில்லை. எனவே பொறுத்துதான் பார்க்க வேண்டியிருக்கின்றது. உண்மையான அந்த எண்ணிக்கை விவரங்கள் எப்போது சரியாக கிடைக்கும் என்பதை நாங்கள் பொறுத்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. பொகந்தலாவ கிவ் தோட்டத்தில் 61 குடும்பங்கள் இடம்பெயர்வு. மண் சரிவு அபாயத்தால் மக்கள் பீதி. பொகந்தலாவ கிவ் தோட்டத்தில் மண் சரிவு அபாயம் ஏற்பட்டிருப்பதன் காரணமாக 61 குடும்பங்களைச் சேர்ந்த 320 பேர் இடம்பெயர்ந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதேபோன்று தினகரனில் வெளிவந்திருக்கிற ஏனைய செய்திகளை பார்க்கலாம். ஜனாதிபதியின் வெற்றி உறுதி. ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி தேர்தலுக்கு எப்போதும் தயார். அரசியலமைப்பை மாற்றும் உரிமை பாராளுமன்றத்தினுடையது. ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி இன்னமும் அறிவிக்கப்படாத போதிலும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி அரசாங்கம் தேர்தலுக்கு தயார் நிலையில் இருப்பதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் செயலாளர் அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த நேற்று தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு எந்த ஒரு வேட்பாளரிடம் இருந்தும் சவால்கள் இல்லாத நிலையில் மீண்டும் அவரே இந்த நாட்டின் ஜனாதிபதி ஆவார் என்றும் அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த சுட்டிக்காட்டிய விடயங்கள் இங்கே முக்கிய இடத்தை பெற்றிருக்கின்றது தினகரன் பத்திரிகையின் முதற் பக்க செய்திகள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோன்று தமிழர்கள் சரிவாக வாழும் பகுதிகளை மையமாக வைத்து யாழ் தேவி ரயில் சேவைகள் படையினரை குறிப்பதற்காக இல்லை. அமைச்சர் தெரிவித்த கருத்து வெளியாக இருக்கிறது. தமிழர்கள் சரிந்து வாழும் பிரதேசத்தை அடிப்படையாக கொண்டே யாழ் தேவி ரயில் சேவை கல்கிசை முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதை ஒழிய ராணுவத்தினரின் வசதிக்காக இல்லை என்று அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்த கருத்துக்கள் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. அதே வேளையில் இந்த யாழ் தேவி ரயில் சேவைகள் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் அரசாங்கத்துக்கு அதிக வருமானம் கிடைத்திருப்பதாக நேற்றைய தினம் செய்திகள் வெளியாக இருக்கின்றன. குறிப்பாக பல லட்சம் ரூபாய்கள் வருமானம் கிடைத்திருப்பதன் காரணமாக இப்போது யாழ்தேவி ரயில் சேவைகளில் இன்னும் அதிக ரயில்களை சேவையில் ஈடுபடுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாகவும் நேற்றைய தினம் செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. அமரர் டி ஏ ராஜபக்ச நினைவு தினம் இன்று அலரி மாளிகையில் சிறப்பு சொற்பொழிவு என்று ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. மன்னார் வீதி மூடப்பட்டது. புத்தளத்திலிருந்து இலவன்குளம் ஊடான மன்னார் வீதி இலவன்குளம் பகுதியில் தற்காலிகமாக மூடப்பட்டிருப்பதாக புத்தளம் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறது. கலாய் ஆற்றின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமைதான் இந்த வீதி மூடப்பட்டமைக்கான காரணம் என்றும் அறிவிக்கப்பட்டிருப்பதாக இந்த செய்தி அமைந்திருக்கிறது. அதேவேளையில் ஏனைய செய்திகளை பார்க்கலாம். தினகரனின் ஆசிரிய தலையங்கம். முஸ்லிம்களின் வரவேற்பை பெறும் ஜனாதிபதியின் அறிவிப்பு. கிழக்கிலங்கையின் தலைநகராக விளங்குகின்ற திருகோணமலை மாவட்டத்தின் முள்ளிப்பொத்தானையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் வரலாற்று முக்கியத்துவம் மிக்க அறிவிப்பு ஒன்றை விடுத்திருக்கின்றார். இது இந்நாட்டு முஸ்லிம்களின் வரலாற்றில் தனி இடத்தை பிடிக்கும் ஒரு அறிவிப்பாகும். இந்த அறிவிப்பை இட்டு இந்த நாட்டு முஸ்லிம்கள் பெரிதும் திருப்தி அடைந்திருக்கின்றனர். அந்த அறிவிப்பை அவர்கள் பெரிதும் வரவேற்றிருப்பதாகவும் இந்த தினகரனின் ஆசிய தலையங்கம் தொடர்ந்து செல்கிறது. அவை தினகரன் பத்திரிகையில் வெளிவந்த முக்கியமான செய்திகள். நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். நேற்றும் ஒரு சடலம் மீட்பு. புதையுண்டோர் தொகை தொடர்ந்து குழப்ப நிலை. குறிப்பாக இந்த சடலங்கள் மீட்கப்படுகின்றது. இருந்தாலும் புதையுண்டோரின் தொகை இன்னும் சரியாக கணக்கிடப்படவில்லை. ஒன்றுக்கு பின் முரணான தகவல்கள் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆரம்பத்தில் 300 பேர் என்று சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு 190, 100 என்று சொல்லப்பட்டது. இப்போது அதிலும் பார்க்க குறைவான 38, 33 என்று ஒன்றுக்கு முரணான மாறுபட்ட தகவல்கள் தான் வெளியாகி கொண்டிருக்கின்றன.
சீனாவின் மற்றொரு நீர்மூழ்கி தரித்து நிற்க கொழும்பு அனுமதி கேள்விக்குறியோடு வெளியாக இருக்கிற செய்தி. டெல்லி கடும் குழப்பத்தில். கொழும்பு துறைமுகத்தில் கடந்த செப்டம்பரில் சீனாவின் அணு நீர்மூழ்கி கப்பல் நிறுத்தப்பட்டமை தொடர்பாக இந்தியா கடுமையான ஆட்சேபனைகளை கொண்டிருந்த போதிலும் சீனாவின் மற்றொரு தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல் இலங்கை துறைமுகத்தில் தரித்து நிற்பதற்கு இலங்கை அனுமதி அளித்திருப்பதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை நேற்று ஞாயிற்றுக்கிழமை இது பற்றிய செய்திகளை வெளியிட்டிருப்பதன் காரணமாக டெல்லி கடும் குழப்பத்தில் இருப்பதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தர்கா நகரில் குழு மோதல், மீண்டும் பதட்ட சூழல். அல்கம தர்கா நகரில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை மாலை சிங்கள முஸ்லிம் இளைஞர்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலை அடுத்து பதட்டம் ஏற்பட்டது. இது தொடர்பில் தெரிய வருவதாக என்று குறிப்பிட்டு அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. பாணந்துறையில் கடைத்தொகுதி தீக்கிரை. பாணந்துறையில் கடைத்தொகுதி ஒன்று தீப்பற்றி எரிந்ததில் முற்றாக நாசமடைந்திருப்பதாக இன்னும் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. தினக்கோளின் ஆசிரியர் தலையங்கம் கல்வி தொடர்பான டெல்லி பிரகடனம் என்ற தலைப்பில் திட்டப்படுகிறது. அதே வழியில் தினக்கோளின் கார்ட்டூன் இவ்வாறு அமைந்திருக்கிறது. பட்ஜெட் தொடர்பாகவும் இவ்வாறு இந்த பிரதீப் வரைந்திருக்கிற கார்ட்டூன் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அவை தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகள். நாங்கள் யாழ் தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். யாழ் தினக்குரல் பத்திரிகையிலும் பிரதான செய்தியாக கொழும்பிலிருந்து வெளிவருகின்ற தினக்குரல் பத்திரிகையின் செய்திதான் அமைந்திருக்கிறது. நேற்றும் ஒரு சடலம் மீட்பு, புதையுண்டோர் தொகை தொடர்ந்து குழப்ப நிலை என்ற தலைப்பில் பிரசுரமாக இருக்கிறது. யாழ் ஆயர் இல்லத்தின் முன்பாக மீனவர்களின் உறவினர்கள் போராட்டம், தண்டனையை குறைக்க கோரி மகஜர் கையளிப்பு. இலங்கையை சேர்ந்த 3 மீனவர்களுக்கு கொழும்பு உயர்நீதிமன்றம் வழங்கிய மரண தண்டனை குறைக்குமாறு மீனவர்களின் உறவினர்கள் மகஜர் ஒன்று நேற்று ஞாயிற்றுக்கிழமை யாழ் ஆயர் இல்லத்தில் கையளித்திருப்பதாகவும் அது தொடர்பான புகைப்படமும் இங்கே செய்தியாக யாழ் தினக்குரல் பத்திரிகை பிரசுரமாக இருக்கிறது. ஹெல்மெட்டை அணியாமல் மோட்டார் சைக்கிளில் வேகமாக சென்ற சிறுவன் விபத்தில் பலி. மோட்டார் சைக்கிளில் தலைக்கவசத்தை கொள்விய சிறுவன் அதனை வேகமாக செலுத்தி சென்று மதுருடன் மோதி விபத்துக்குள்ளாகியதில் தலை சிதைந்து உயிரிழந்தார். இந்த சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12:15 மணி அளவில் வட்டுக்கோட்டை சந்திரிப்பா வீதி மாவடியில் இடம்பெற்றிருப்பதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. குறிப்பாக வாகன விபத்துகள் அண்மை காலமாக அதிகரித்து செல்கின்றது. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் முன்னாள் புலி உறுப்பினர் கட்டுநாயக்காவில் கைது. விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர் ஒருவர் கட்டுநாயக்கா விமானத்தில் வைத்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதனை போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். கட்டாரில் தொழில் செய்துவிட்டு நாடு திரும்பிய திருகோணமலை பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. போலீசாருக்கு டிமிக்கிவிட்ட யுவதிக்கு ரூபாய் 10,500 தண்டம். கிளிநொச்சி நகர்பகுதியில் சாரதி அனுமதி பத்திரம், வரி அனுமதி பத்திரம், காப்புறுதி அனுமதி பத்திரம் இன்றியும் போலீசாரின் சமிக்ஞையை மீறியும் மோட்டார் சைக்கிளில் செலுத்தி சென்ற யுவதிக்கு 10,500 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டது. அத்துடன் எச்சரிக்கையும் செய்யப்பட்டிருப்பதாக இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. அவை யாழ் தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றது. இனி நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற மெட்ரோ நியூஸ் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். வெளிநாடுகளிலிருந்து திரும்பும் பெண்களை ஏமாற்றி பொருட்களை அபகரித்த நபர் கைது என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக சென்று மீண்டும் நாடு திரும்பும் பெண்களை விமான நிலையத்தில் வைத்து ஏமாற்றி கொழும்புக்கு அழைத்து வந்து அவர்கள் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரும் பொருட்களை அபகரித்தமை தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் ஒருவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டிருப்பதாக அது பற்றிய புகைப்படங்களுடன் பிரதான செய்தி அமைந்திருக்கிறது. ஹோட்டல் மதுபான சாலையில் எமிரேட் தம்பதியினர் கலாட்டா, தாக்குதலில் ஊழியர்கள் காயம், இருவரும் கைது. சுற்றுலா ஹோட்டல் ஒன்றில் மதுபான சாலையில் ஊழியர்களை தாக்கி கலாட்டா செய்த ஐக்கிய அரபு ராஜ்யத்தைச் சேர்ந்த இளம் தம்பதியினரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் என்று ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அதைவிட ஏனைய செய்தி என்று பார்க்கிற போது வெளிநாட்டு காதலரை தாக்கிய சந்தேகத்தில் கைதான மாலக சில்வா நாளை அடையாள அணிவகுப்பில். வெளிநாட்டு பிரஜைகள் இருவரை தாக்கியமை தொடர்பில் மாலக சில்வா கைது செய்யப்பட்டு அடையாள அணிவகுப்புக்காக நாளை வரையில் விளக்கமறியல் வைக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்த கருத்துக்கள் ஒரு செய்தியாக இங்கே வெளியாகி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. 40,000 ரூபாவை திருடிச் சென்ற பாகிஸ்தானியர் 6 பேர் கைது. தெல்தனிய போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட முரகமுள்ள பிரதேசத்தில் வர்த்தக நிலையம் ஒன்றில் 40,000 ரூபாவை திருடிக் கொண்டு தப்பிச் சென்ற பாகிஸ்தான் பிரஜைகள் 6 பேரை போலீசார் நேற்று முன்தினம் கைது செய்திருப்பதாக இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. அவை இன்று வெளிவந்த மெட்ரோ நியூஸ் பத்திரிகையில் இடம்பெற்ற செய்திகள். இனி நாணயம் பத்திரிகையில் இடம்பெற்ற ஒரு சில செய்திகளை நாங்கள் பார்த்துவிடலாம். கொஸ்லண்டையில் பாதிக்கப்பட்டோருக்கு அமெரிக்கா 65 லட்சம் உதவி. ஹபுதல மேரியபேத தோட்டத்தில் இடம்பெற்ற மண் சரிவு அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கென்று அமெரிக்கா 65 லட்சம் ரூபாவை, குறிப்பாக $50,000 வழங்கியுள்ளது. அவசர கால மனிதாயமான உதவியாக இலங்கையில் உள்ள USAID மூலம் இந்த நிதியுதவி வழங்கப்படுவதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. 2015 பட்ஜெட் உத்தேச வருமான இலக்குகள் சவாலாக அமையலாம். இலங்கை வர்த்தக சபை தெரிவித்த கருத்துக்கள் வெளியாகி இருக்கிறது. 2020 இலங்கை சர்வதேச வர்த்தக நிலையமாக இருக்கும். மத்திய வங்கி பிரதி ஆளுநர் தெரிவித்த கருத்துக்களும் நாணயம் பத்திரிகையிலே இன்று செய்திகளாக பிரசுரமாகி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அவைதான் இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளிவந்த முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கிறது. நாங்கள்
சுடரொளி பத்திரிகையின் செய்திகளும் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். குறிப்பாக பத்திரிகைகள் அனைத்திலுமே முக்கிய செய்திகளாக இடம்பெற்றிருக்கின்றது இந்த மலையகத்தில் இடம்பெற்றிருக்கின்ற மண் சரிவு தொடர்பான விடயங்கள். அங்கே மீட்கப்படுகின்ற சடலங்களின் எண்ணிக்கை 5 என்றும் 6 என்றும் குழப்பமான ஒரு எண்ணிக்கை தெரிவிக்கப்படுகின்றது. பெரும்பாலும் இது 6 என்று தான் இப்போது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் மூலமாக நாங்கள் அறிய முடிகின்றது. நேற்றைய தினம் ஒரு பெண்ணின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது. அந்த சடலமானது குறிப்பாக அந்த வீடுகள் அமைந்திருக்கின்ற பிரதேசத்திலிருந்து கிட்டத்தட்ட 500 மீட்டர் தொலைவில் தான் நேற்று மீட்கப்பட்ட சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோன்று நேற்றைய தினம் விமானப்படையினரும் இந்த மீட்பு பணிகளில் இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த சமயத்தில் அந்த பகுதியிலே ஒரு ஊற்றொன்று பிரவாகம் எடுத்ததன் காரணமாக மீட்பு பணிகள் கொஞ்சம் மந்தகதியில் இடம்பெறுவதாக அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக காணாமல் போனவர்கள் அனைவரும் மீட்கும் வரை இந்த மீட்பு பணிகள் தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே சமயத்தில் நேற்றைய தினம் ஒரு முச்சக்கர வண்டி ஒன்றும் பூட்டப்பட்ட நிலையில் ஒரு அலுமாரி ஒன்றும் மீட்கப்பட்டிருப்பதாகவும் அங்கிருக்கின்ற செய்தியாளர்கள் அறிவித்த தகவலின்படி அறிய முடிகிறது. எனவே இந்த மீட்பு பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு காலநிலையும் சீராக ஒத்துழைத்தால் தான் இந்த மீட்பு பணிகள் முற்றிலும் நிறைவு பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே வேளையில் அங்கே தோண்டப்படுகின்ற மண்ணை எங்கே கொண்டு சேர்ப்பிப்பது அல்லது எங்கே கொண்டு கொட்டுவது என்ற ஒரு கேள்விக்குறியும் எழுந்திருப்பதாக இன்றைய தினம் பத்திரிகைகளில் செய்திகள் வெளியாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேவேளை இந்த கொஸ்லந்த மண் சரிவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சக்தி சிரச நிவாரண யாத்திரை குழுவினர் தமது நிவாரண யாத்திரையை மேற்கொண்டிருந்தார்கள். குறிப்பாக இதற்கு ஆதரவு வழங்கிய அனைவருக்கும் இந்த வேளையில் எம்பிசி எம்டிவி ஊடக வலையமைப்பு சார்பில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக ஒரே ஒரு நாளில் நாங்கள் அறிவித்த அந்த தகவலுக்கு அமைய இங்கே இருக்கின்ற மக்கள் அனைவருமே தங்களால் இயன்ற நிவாரணப் பொருட்களை வழங்கியிருந்தார்கள். நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக சென்று அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக அவற்றை நாங்கள் ஒப்படைப்போம் என்று. இந்த பயணத்தின் போது பல மணித்தியால பயணங்கள் காரணம் கனரக வாகனங்களில் பொருட்களை கொண்டு செல்வது என்பது அதுவும் இந்த மலைய பகுதியிலே பாதிக்கப்பட்ட பிரதேசங்களை கொண்டு செல்வது என்பது கொஞ்சம் கடினமான விடயம். இருந்தாலும் அந்த வாகனங்களில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நாங்கள் பொருட்களை கொண்டு சென்றிருந்தோம். அதிலும் சில இடங்கள் குறிப்பாக கொஸ்லந்த அதே போன்று ஏனைய பகுதிகளில் செல்கின்ற போது சில தடைகள் எங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருந்தன. சில அதிகாரிகள் அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருக்கின்ற மக்களுக்கு அந்த பொருட்களை சேர்ப்பிப்பதில் தடைகளை ஏற்படுத்தியிருந்தார்கள். அந்த சவால்களுக்கு மத்தியிலும் நமது ஊழியர்கள் அதே போன்று நமது கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் அனைத்து ஊழியர்களும் ஒன்றாக இணைந்து அந்த சவால்களை எல்லாம் முறியடித்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருக்கின்ற மக்களுக்கு அந்த நிவாரணப் பொருட்களை வழங்கியிருப்பது மிகப்பெரிய சவாலான விடயமாக மாறியிருக்கிறது. காரணம் அங்கே இருக்கின்ற மக்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் தாங்கள் கொண்டு வருகின்ற நிவாரணப் பொருட்களை கூட வழங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் தங்களுக்கு தடை விதிக்கப்படுவதாகவும் அங்கே இருக்கின்ற மக்களை கூட தங்கள் உறவினர்களை கூட பார்ப்பதற்கு செல்ல அனுமதிக்கப்படவில்லை என குறிப்பிட்டிருந்தார்கள். குறிப்பாக உங்களுக்கு தெரியும் நேற்று நமது செய்தி அறிக்கைகள் கூட அதை பற்றிய முழுமையான விவரங்கள் ஒளிபரப்பாகி இருந்தன. எனவே இந்த பல சவால்களுக்கு மத்தியில் நீங்கள் வழங்கிய அத்தனை நிவாரண உதவி பொருட்களும் பாதிக்கப்பட்ட மக்களின் கரங்களை சேர்ந்திருக்கிறது. ஒரே நாளில் அவற்றை நாங்கள் ஒப்படைத்திருக்கின்றோம் என்ற சந்தோஷமான விடயத்தை இந்த வழியில் ஞாபகப்படுத்துகின்றோம். மீண்டும் மீண்டும் இந்த நிவாரண பணியில் இணைந்து கொண்ட எங்கள் நேயர்கள் ரசிகர்கள் அதை போன்று உதவிகளை வழங்கிய அனைவருக்கும் எம்டிவி எம்பிசி ஊடக வலையமைப்பு சார்பாக நாங்கள் இந்த வழியில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். சக்தி சிரச நிவாரண யாத்திரை மக்களின் பணியாக மக்கள் சேவையாக இடம்பெற்றது என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் விடைபெற்று செல்லலாம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். தொடர்ந்து குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம் நேயர்களே.